இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய ஃபசாதுகளில் ஒரு ஃபசாது என்ன தெரியுமா? இந்த பெண்கள்து, இஸ்லாமிய பெண்கள்து ஹிஜாபு போடுறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அது என்ன கஷ்டமாக இருக்குதுன்னு தெரில. சரி, கஷ்டமாக இருக்கட்டும், வெயில் காலமாகவே இருக்கட்டும். கேட்டேன்னா உப்பு சும்மா இருக்குங்க, நாங்கள் எப்படிங்க தலையில் அது போடுறது? நம்ம என்னங்க பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், நம்ம இங்கே தானே இருக்கோம், அங்கே தானே இருக்கோம், அது எப்படி இந்த ஹீட்டில் போடுறது? அப்போ நான் கேட்குறேன், நபிசுல்லாம் நீங்கள் மக்கால போய் மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் இருந்திருக்கீங்களா? அந்த டைமில் ஆயிஷா எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு எம்எம் திக்னஸ் இருக்கும். சாக் பை மாதிரி இருக்கும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. அந்த காலத்து ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும்? இன்றைக்கி இருக்க மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸாக இந்த மாதிரி திக்னஸ் இருக்குமா? 0.1 mm, அதெல்லாம் 1 mm 2 mm மேலே திக்னஸ் இருக்கும். புரியுதா? வருஷக்கணக்காக வரணுன்ட்டு இருக்கும். மேலே ஒரு ஹிஜாபு, உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு, அது வேர்த்து கொட்டும். புரியுதா? இந்த ஹிஜாபு என்ன டேமேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதா? இன்னைக்கு எல்லா பக்கம் இதுதான் பிரச்சனை. எல்லா வீட்டுக்காரனும் அழுகுறான், யா எம்மா தாய ஹிஜாபா போடு, எம்மா தாய ஹிஜாபா போடு. சண்டை போட்ட 4 நாள் போடுறீங்க, 2 நாள். என்னைக்கு அடி பட்டை பிரிக்கிறோமோ அடுத்த 2 நாளைக்கு பக்கா ஹிஜாபு. 3ஆவது நாள் அப்படியே லைட்டாக மறுபடியும் கழுது தெரிஞ்சுக்கணும். என்னதான் பண்ணுறது? அதான் சொல்கிறேன், இது மாதிரி ஒருத்தர் தவறு செய்யும்போது தடுத்துக்கணும். நான் தப்பான வழி உங்களுக்கு காட்டுறேன்னா நீங்களாம் என்னை தடுக்கணும். புரியுதா? இது செய்யலை அப்படின்னா அந்த உம்மத் செத்துரும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் ஒருவருடைய தவறை, தீய செயல்களிலிருந்து ஒருவர் தடுக்காமல் இருக்கும். நான் தப்பாக பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியுதா? தப்புன்னு பட்டுருச்சா? தப்புன்னு படுதோ இல்லையோ, பட்டுருச்சு இல்லை, டக்குன்னு சொல்லணும், தயங்காமல் சொல்லணும். புரியுதா? இருக்கையிலே எனக்கு சிறந்த நண்பன் யார் தெரியுமா? என் தவறை சொல்லி காட்டுறான். அவன் தான் பெஸ்ட் நண்பனாக இருக்க முடியும். புரியுதா?